ஹலோ காய்ஸ், நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, உங்கள் குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கிறது இல்லையா? குழந்தை பசியில் இருக்காங்களா? இல்லை உங்கள் குழந்தைக்கு ஃபார்முலா மில்க்கை நிறுத்த சொல்லிட்டாங்களா? இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எனக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. என் பையனுக்கு லூஸ் மோஷன் போய்க்கிட்டே இருந்தான். நான் டாக்டர்கிட்ட போய் காமிச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபார்முலா மில்க்கை நிறுத்திட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். அப்போ தான் அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட அந்தளவுக்கு மில்க் செக்ரேஷன் அந்தளவுக்கு இல்லை. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தம்பியும் ரொம்ப பசியில் இருந்தாப்படி. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த நிலமைய பார்த்து. நானும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எவ்வளவோ யோசிச்சு, நானும் பால் ஊறுறக்கு எல்லாம் நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க. அது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தேன். அப்படி இருந்தும் எனக்கு அது கேட்கல. பால் ஊறுற மாதிரி டேப்லெட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் எழுதி கொடுத்தாங்க. அதையும் நான் சாப்பிட்டு எனக்கு ஒரு யூஸும் இல்லை. அது அந்த டேப்லெட் சாப்பிட்டா மட்டும்தான் கேட்குது. அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு பால் ஊறுற மாதிரி பவுடர் எழுதி கொடுத்தாங்க. அது குடித்ததுக்கப்புறம் குட் ரிசல்ட். என்ன பவுடர் என்னன்னு சொல்கிறேன் வாங்க. அது என்ன பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரோபியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுட்ரு கொடுப்பாங்க. அந்த பவுட்ரு தான் இப்போ நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏன்னா இதில் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழந்தைக்கு தேவையான பால் கிடைக்கணுமோ அது இந்த பவுட்ரு மூலியமாக கிடைக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரூ. 310 ஆகுது. இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பவுட்ரை நீங்கள் ஒரு கப் மாட்டுப்பாலில் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். நீங்கள் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஆனால் இது நீங்கள் மாட்டுப்பால் இந்த மாதிரி குடிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாகவே கிடைக்கும். இந்த பவுட்ரு நான் சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சர்க்கரை எதுவுமே கலக்க தேவையில்ல. இந்த பவுட்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரம் குடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 1 or 2 டேஸ்லேயே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுலேயே அவங்க தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பவுடருக்கு பின்னாடி எழுதியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நான் அவங்கக்கிட்ட சொன்ன பவுடரே வேறு. அவங்க இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் ஏன் இதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் அவர் வாங்கிட்டு வந்தோடனேயுமே சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் சரி இந்த ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன இது மட்டுமே போதாது. இது போக உங்களுக்கு ஒரு 3 பொருள், முக்கியமான பொருள் பால் ஊறுறதுக்கு தேவைப்படுது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெந்தயம். ஆமாங்க, வெந்தயம் தான். இந்த வெந்தயம் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுலையோ இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு கை அளவு அள்ளி ஊற வச்சு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் அப்படியே வாயில் போட்டு தண்ணி போட்டு முழுங்கிக்கிறனாலும் முழுங்கிக்கலாம். இந்த வெந்தயம் உங்களுக்கு நல்ல ஒரு குட் ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு மில்க் செக்ரேஷனுக்கு நல்லா யூஸ் பண்ணும். 2வது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, எல்லோரும் சொல்கிற பூண்டு தான். பூண்டு நீங்கள் பசும்பாலில் பூண்டு நல்லா உளித்து ஒரு 2 கட்டை பூண்டு போட்டு நல்லா காய்ச்சி இதை வீக்லி நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு குட் ரிசல்ட்டை கொடுக்கும். அது போக இன்னொன்று முக்கியமான ஒரு பொருள் சோம்பு தாங்க. இப்போ நான் காட்டின 3 பொருளுமே உங்களுக்கு மில்க் செக்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமோ இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இல்லை சும்மா ஒரு 2 எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜீரணமாகிற பொருளும் கூட. குழந்தைகளுக்கு நல்ல செரிமானத்தை ஏற்படுத்தும். பாலும் நல்லா சுரக்கும். இதுவும் உங்களுக்கு மில்க் செக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பொருள் தான். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக் கூட தேவையில்ல, 1 டே கூட போதும். இதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வேணால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.